இங்க ஒரு வீட்டுல விருந்தாளி எல்லாம் வந்து சந்தோஷமா சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா வந்து ரொம்ப வயசான பாட்டி ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் ஓடி போய் அவங்கள தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த விருந்தாளி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த பாட்டியை ஒரு விதமா சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டே வெளியே போறாங்க. இப்ப அந்த வீட்டுல அவரோட ஒய்ஃப் 2 குழந்தைங்க அந்த பாட்டி அவங்க எல்லாம் வீட்டிலேயே விட்டுட்டு வெளியே திரும்ப அந்த விருந்தாளியை பார்க்க போகும்போது அந்த விருந்தாளி இவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு 8 வயசு இருக்கும்போது எங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அந்த போலீஸ்காரர் இந்த போட்டோல இருக்க பாட்டி எங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எங்க அப்பா பார்த்ததில்ல, எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு கேட்கவும் இந்த பாட்டி ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கடத்திட்டு போய் கொலை பண்ணிடுறதா சொன்னாரு. உங்க வீட்லயும் சின்ன பையன் வச்சிருக்கீங்க, அதான் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ ஒரு காமிச்ச போட்டோல இருந்த பாட்டியும் உங்க வீட்டுக்கு வந்து மயங்கி விழுந்த பாட்டியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. அதுதான் சந்தேகமா இருக்கு. அதனால அவங்களை ரொம்ப நாள் வீட்டுல வச்சிருக்க வேணாம், வீட்டுல இருக்கவங்கள பார்த்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரும் உங்களுக்கு அந்த பாட்டியை பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க மேல இப்படி ஒரு கட்டுக்கதையை கட்டாதீங்க, அவங்கள பார்த்து அப்படியே இருக்கு, அவங்களே பாவம் வயசான காலத்துல எங்க போறதுன்னு தெரியாம நம்ம வீட்டு பக்கம் வந்து மயங்கி விழுந்துட்டாங்க, அதுக்காக இப்படி ஒரு கதையை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படி பேசிக்கிட்டே அவர் வீட்டுல டிராப் பண்ண போகும்போது அந்த பக்கமா குழந்தைக்கு தாலாட்டு பாடிட்டு இருக்கிற ஒரு அம்மா அந்த குழந்தையை பயன்படுத்தி தூங்க வைக்கிறதுக்காக அந்த கிழவியை பத்தி ஒரு பாட்டு பாடுறாங்க. அதாவது அந்த கிழவி சின்ன குழந்தைங்களா கிடத்திட்டு போய் அவங்கள கொன்னு அவங்க இதயத்தை தோண்டி எடுத்துருவா அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. பாத்தீங்களா, இதுதான் நான் சொன்னேன், இது கட்டுக்கதெல்லாம் கிடையாது. நான் அப்ப அந்த போட்டோல பார்த்தப்பவே அவங்க வயசாகி பாட்டியா இருந்தாங்க. அப்ப எனக்கு 7-8 வயசு இருக்கும், இப்ப எனக்கே தாத்தா வயசு ஆயிடுச்சு, அதனாலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அந்த வீட்டுல இருந்தவர் ரொம்பவே பதறி போய் வேகமா வீட்டுக்கு போறாரு. ஆனா போகும்போது அந்த கிழவி இவரோட மனைவியை அடிச்சு போட்டு அந்த வீட்டுல இருக்க ஒரு மர்ம அறைக்குள்ள இழுத்துட்டு போறான். இப்ப படம் ஓபன் ஆனதும் ஒரு போலீஸ்காரர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு கைதியை சந்திக்க போறாரு. அந்த கைதியை சந்திச்சு இதுக்கு முன்னால அந்த கேஸை நீங்க தான் ஹேண்டில் பண்ணீங்க, அந்த கேஸ் முடியும் போது என்ன ஆச்சு, ஆக்சுவலா அதுல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவு கிடைக்கணும், சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப படம் ஸ்டார்ட் ஆனது தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியை காட்டுறாங்க. அந்த எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியை தேடிக்கிட்டு அவங்களோட பேத்தி நினைக்கிறேன் அவங்களும் பின்னாலே போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள மர்மமா ஏதோ ஒண்ணு பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல பார்க்கும்போது அவங்களோட பாட்டி மயங்கி கிடக்குறாங்க. அந்த பாட்டியை எழுப்ப ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பின்னால மர்மமா வந்த ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு அடிச்சிருது. இப்ப கட் பண்ணா ஒரு பெரிய வீடு ஒண்ணு காட்டுறாங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒரு அழகான ஃபேமிலி இருந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்துருவார் போல. இப்ப அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஊர்ல வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல கிராமத்துல வந்து செட்டில் ஆயிருக்காங்க போல. ஒரு காலை பொழுதுல எந்திரிச்சு அவங்களோட எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த குழந்தைகளை வந்து எழுப்பி வெளியே கூட்டு வராரு. ஆக்சுவலா அந்த 2 குழந்தைகளுக்குமே காது கேட்காது போல. சோ 2 குழந்தைகளுக்குமே காதுல வந்து காது கேட்கிற அந்த மிஷின் வந்து மாட்டிருக்காங்க. இப்ப ஒரு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வெளியே வரும்போது அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஃபாரின்ல இருக்க ஒரு லேடி கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. அந்த லேடி ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் போல. சோ எப்படி இருக்கீங்க அப்படி நார்மலா வந்து பேசிட்டு அவங்க கன்சீவா இருக்கிறதுக்கு விஷ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து வீட்டுக்கு சில கெஸ்ட் வராங்க. ஆக்சுவலா இவரு இவங்களோட தூரத்தை சொந்தம் போல. ரொம்ப வருஷம் கழிச்சு கிராமத்துக்கு வந்திருக்க இவங்களுக்கு இவரு தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஒருத்தர் கூப்பிட்டு இந்த வீட்டுல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னால அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன், இவர் தான் நம்ம ஊர் ஆச்சாரி, இவர்கிட்ட உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு சொல்லுது, இந்த வீட்டுல வந்து நிறைய ஜன்னல் கதவு எல்லாமே சரி பண்ணிட்டோம், ஆனாலும் இன்னும் சில ரூம் மட்டும் ஓபன் பண்ண முடியல, நிறைய கதவுகள் திறக்கவே முடியல, நீங்க அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு இருக்கும் போதே அவரும் ஒரு தூண் பக்கம் போய் காது வச்சு கேட்கிறாரு. அந்த தூண்குள்ள ஒரு விதமான மெஷின் சத்தம் கேக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீடு பழங்காலத்துல ரொம்பவே ஸ்பெஷலா கட்டியிருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே மாறாம அதை அப்படியே நான் சரி பண்ணி தரேன், நீங்களே அப்படியே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப கட் பண்ணா ஒருத்தர் அவரோட தோட்டத்துல இருக்க வாழை மரத்துக்கு ஏதோ ஒரு விதமான ஊசி ஒண்ணு போட போறாரு. அப்படி போகும்போது வாழைத்தோப்புல தூரத்துல யாரோ ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப பதறி போய் வெளியே ஓடி வராரு. அடுத்து அந்த ஊர் மக்கள் எல்லாமே அழுதுட்டு ஓடுறாங்க. யாரையோ கொலை பண்ணி அந்த தோட்டத்துக்குள்ள போட்டு போயிருக்காங்க போல. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸும் வருது. போலீஸா வர சிங்கம்புலி அந்த இடத்துக்கு வந்து பாத்துட்டு இருக்காரு. அநேகமா படத்தோட ஓப்பனிங்ல அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு போச்சுல, அந்த பொண்ணு தான் கொலை பண்ணி இங்க கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க போல. அந்த பொண்ணு தான் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்கு. இப்ப அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு எப்படி பார்த்த, நீ எதுக்கு தோட்டத்துக்கு வந்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அந்த தோட்டக்காரனும் ஒரு மாதிரி ராங்கவே பதில் சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா ஒரு போலீஸ்காரன் ஏன்டி இவ்வளவு திமிரா பேசுறியா அப்படின்னு அவன் மேல ஏதோ சந்தேக கேஸ் போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட இருக்கிற போலீஸ்ட்ட சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம வத்தி குச்சி திலீபன் வராரு. வந்து அங்க வெளியே அழுதுட்டு இருக்கிற மக்களை பார்த்துட்டு நேரா உள்ள வராரு. உள்ள வந்து அந்த பொண்ணோட பாடியை பார்த்த உடனே அப்படியே கொஞ்சம் தடுமாறி கீழே விழுவாரு. திரும்ப எழுந்து அந்த பொண்ணோட பாடியை மொபைல்ல போட்டோ எல்லாம் எடுத்துட்டு திரும்ப வெளியே வந்து சிங்கமொழி சார்கிட்ட விசாரிக்க பாக்குறாரு. அநேகமா அந்த ஊர் ஸ்டேஷனுக்கு சிங்கமொழி சார் தான் ஏட்டா இருப்பாரு. அந்த ஸ்டேஷனுக்கு ரொம்ப நாளா எஸ்ஐ போடாம இருந்திருப்பாங்க. இவரு 3 மாசத்துக்கு ட்ரைனிங் எஸ்ஐயா வந்திருப்பாரு. அதனால சிங்கம்புலியும் இவர் கேட்கிற கேள்விக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஒரு மாதிரி திமிராவே பேசிட்டு இருக்காரு. உடனே திலீபனும் ரொம்ப மரியாதை கொடுத்து ஒரு மாதிரி ரெக்வஸ்டா கேட்கிறாரு. இப்ப கேட்ட உடனே சிங்கம்புலி அந்த கொலையை பத்தி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு இருக்காரு. நைட்டு 12 மணிக்கு காட்டு பக்கம் பாட்டியும் பேத்தியும் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாட்டியை காணோம். பாட்டியை தேடிட்டு போன பேத்திய ஏதோ ஒரு மிருகம் வந்து அடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க போட்டு போயிருக்கு. இப்ப பாட்டி கிடைச்சிட்டாங்க, ஆனா பாட்டி இன்னும் கண் திறக்கல,
இன்னும் மயக்கத்திலே இருக்காங்க, அவங்கள பக்கத்துல இருக்க ஒரு வைத்தியர் இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ரொம்ப வயசான பாட்டி ஒருத்தங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பெரிய வீட்டுக்கு கெஸ்டா வந்தாரு பாத்தீங்களா, அந்த கெஸ்டா வந்தவரு கூட ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு. அவங்க 2 பேரும் அந்த வீட்டுல உட்காந்து இப்ப சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அந்த வயசான பாட்டி நேரா அவங்க வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருந்தவங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாங்க. அங்க விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்க, வெளியே நின்னுட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஓடி போய் அந்த பாட்டியை உள்ள தூக்கிட்டு வராங்க. உள்ள தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு திரும்ப ஒரு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவரு பாட்டுக்கு யார் என்னன்னு தெரியாதவங்கள திடீர்னு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறாரு அப்படின்ட்டு அங்க சாப்பிட்டு இருந்த சொந்தக்காரன் ஏஞ்சி கிளம்பிடுறாரு. கிளம்பும் போது அந்த பாட்டியை ஒரு விதமான சந்தேகத்தோட ஒத்து பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த வாழத்தோப்புக்கு வந்த இன்ஸ்பெக்டர் சிங்கமொழி கூப்பிட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. சிங்கமொழியும் அந்த எஸ்ஐ டெஸ்ட் ஸ்டோரியை திரும்ப இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கேட்டு முடிச்சிட்டு நீங்க மட்டும் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நானே இந்த கேஸை விசாரிப்பேன். அதுவும் இல்லாம நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. நம்ம ஸ்டேஷனுக்கு வேற நீ எஸ்ஐ போடாம இருக்கீங்க, நீங்க மனசு வச்சா எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்கும்போது திலீபன் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டு சார் நீங்க மட்டும் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸை நான் விசாரிச்சு கொடுக்குறேன், அதனோட ட்ரைனிங்க்கும் ரொம்ப யூஸா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவர் சொல்ற மாதிரி கேளு, அவர் சொல்றதை கேட்டு கூட இருந்து வேலை பாரு அப்படின்னு சிங்கமொழிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள படுக்க வச்சிருக்கிற அந்த வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம வடிவுக்கரசி தான் அந்த பாட்டி. அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிருது. மயக்கம் தெளிஞ்சு ஏஞ்சி பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருந்தவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, இந்த பக்கம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பையன் வச்சிருக்கிற மியூசிக்கல் கீபோர்ட்ல கேரளா ட்ரம் சவுண்ட் ஆன் பண்ணி விட்டுறான். அந்த சவுண்ட கேட்க ஆரம்பிச்ச உடனே திரும்ப மயங்கி விழுந்துறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு வேலையா வந்தாலும் அந்த பாட்டியை நல்லா உத்து பார்த்துட்டு அவனும் ஒரு விதமான சந்தேகத்தோட வெளியே போயிடுறான். இப்ப இங்க அந்த கேஸ வந்து தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசை யாருது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர்கிட்ட கேட்டுட்டு அந்த குடிசைக்குள்ள போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குடிசைக்குள்ள வந்து பார்த்தாங்கன்னா அந்த ஆப்ப கடாய் மட்டும் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த ஆப்ப கடாயில இருக்க கரண்டி கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 25 கிலோ இடம் வரையும் அவ்வளவு வெயிட்டா இருக்கு. அந்த எஸ்ஐக்கு அந்த கையில தூக்கி பார்த்துட்டு ரொம்ப டவுட் வந்துருது. ஒரு வயசான கிழவி எப்படி இவ்வளவு வெயிட்டான கரண்டி எடுத்து ஆப்ப சுட்டுட்டு இருக்க முடியும், ஏதோ சந்தேகமா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல வித்தியாசமா ஒரு செடி இருக்கு. அந்த செடி என்னன்னு பாக்குறதுக்கு கிட்ட போகும்போது அந்த செடியில இருக்க பூ தானாவே அவரை காயப்படுத்திடுது. உடனே ஏதோ மர்மமா இருக்கு அப்படின்னு டவுட்ல அந்த செடியை மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்ப இங்க வீட்டுல அந்த பாட்டிக்கு திரும்ப கான்சியஸ் வந்துருச்சு. கான்சியஸ் வந்து எழுந்து அவங்களே வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்து வெளியே வந்திருக்காரு. அவர் ஆரம்பத்துல அவரோட சொந்தக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாரு, எனக்கு வந்து ஒரு பசுமாடு வாங்கி கொடுங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி மாடெல்லாம் வச்சு பாத்துக்கணும் ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி மாடு ஒண்ணு விலை பேசுறதுக்காக வெளியே போயிருப்பாரு. மாடெல்லாம் விலை பேசி முடிச்சுட்டு திரும்ப அவரோட சொந்தக்காரர் கூட ஜீப்ல ஏறி கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இங்க அந்த பாட்டி நடந்து வெளியே வந்து அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா பாத்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிற தூண்ல காது வச்சு கேட்கறது, அவங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்த வீடு மாதிரி ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்க சின்ன பசங்க, அவரோட ஒய்ஃப் எல்லாருமே முன்னால வந்து நிக்கிறாங்க. இப்ப அந்த பாட்டியும் அந்த சின்ன பசங்களை கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஜீப்ல வந்துட்டு இருக்க சொந்தக்காரரு அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்து உங்க வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்தாங்கல்ல, அவங்களை எவ்வளவு சீக்கிரம் வெளியே அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுப்பிடுங்க அப்படிங்கிறாரு. உடனே ஊரும் ரொம்ப கோவப்பட்டு, உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலங்கிறதுக்காக உடனே அனுப்பணும்னு சொல்லாதீங்க, அவங்களே ரொம்ப வயசானவங்க, அவங்களை எதுக்கு அனுப்ப சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. எனக்கு 8 வயசு இருக்கும்போது எங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வந்தாரு. அந்த போலீஸ்காரரு இந்த போட்டோல இருக்க பாட்டி எங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எங்க அப்பாவும் பார்த்துட்டு பார்த்தது இல்ல, எதுக்கு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு இந்த பாட்டி ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் கடத்திட்டு போய் அவங்களை கொன்னு அவங்க இதயத்தை எடுத்துட்டு போயிடுறா, இவ யாரு எதுக்கு இப்படி பண்றான்னு இதுவரையுமே தெரியல, உங்க வீட்டுல வேற சின்ன பையனை வச்சிருக்கீங்க, சோ இந்த பாட்டி கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்போ நான் போட்டோல பார்த்த அந்த பாட்டியும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க பாட்டியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரும் பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு, ஏங்க நீங்க 8 வயசு இருக்கும்போது பாட்டியா பார்த்தேன்னு சொல்றீங்க, இன்னும் அவங்க உயிரோட இருப்பாங்க, சும்மா அவங்கள பிடிக்கலங்கிறதுக்காக அந்த மாதிரி கதை கட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த பாட்டி கிட்ட அவரோட ஒய்ஃப் அவங்க குழந்தைகளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காது சரியா கேட்காது, காதுல அந்த மிஷின் வச்சுதான் நம்ம பேசுறத அவங்க கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல ஸ்டார்டிங்ல அந்த பாட்டியும் பேத்தியும் போனாங்கல்ல, அந்த பாட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு இந்த போலீஸ்காரங்க வராங்க. வந்து அங்க இருக்கிற வைத்தியத்தை கேட்டுட்டு இருக்காங்க, இவங்க எப்ப கண் முழிப்பாங்க, இடையில எப்பயா கண் முழிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவரும் நானும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா இன்னும் கண் முழிக்கல, அவங்களுக்கு சுயநினைவு வந்த உடனே நானே உங்ககிட்ட சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த 2 பசங்களையும் பக்கத்துல கூப்பிட்டு அவங்களோட இதயத்துல காது வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த போலீஸ்காரங்க அந்த குடிசையில பார்த்த ஆப்ப கடாய் பத்தியும் அங்க இருந்த செடி பத்தியும் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அந்த செடியை பார்த்த உடனே அந்த வைத்தியரும் பயங்கரமா சாக்காயிடுறாரு. வாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஓலை எடுத்து பிரிச்சிட்டு இருக்காரு. இங்க அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த பசங்களை கூப்பிட்டு அந்த செவுர்ல ஒரு இடத்துல கை வைக்கிறாங்க. அது கை வச்ச உடனே அங்க ஒரு ரூம் ஓபன் ஆகுது. இதுமே இதுக்குள்ள ஒரு ரூம், நாம இதுவரை பார்த்ததே இல்லையன்ட்டு அந்த ரூம்குள்ள வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க அந்த வைத்தியர் ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற ராஜாவுக்கு ஒரு பொண்ணோட அழகுல மயங்கி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்காக அப்ப இருந்து ஆர்கிடெக்ட வச்சு எவ்வளவு ஸ்பெஷலா ஒரு வீடு கட்ட முடியுமோ அப்படி ஒரு வீடு கட்டியிருப்பாரு. இப்ப ஏஜாக அந்த பொண்ணுக்கு வயசாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அழகா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு இப்படி வயசான தோற்றத்துல மாறத அவரால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாரு. எங்க போனார் என்ன ஆனாரு அது வரையுமே தெரிஞ்சிருக்காது. இப்ப அந்த
அந்த பொண்ணு வயசாகி பேரம்பேத்துல எடுத்து பாட்டி ஆயிடுறாங்க. ஒரு நாள் வீட்டை விட்டு போன அவங்களோட கணவர் திடீர்னு வீட்டுக்கு திரும்ப வராரு. ஆனா அவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன தோற்றத்துல இருந்தாரோ, என்ன வயசுல இருந்தாரோ, அவர் திரும்ப வந்தப்பவும் அதே வயசுல அதே தோற்றத்துல வர்றாரு. இதை பார்த்து அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அது எப்படா இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்த வயசே ஆகாம திரும்ப அப்படியே திரும்ப வந்திருக்கான்னு அந்த ஊர் தலைவர்கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருக்கிற நம்பூதிரி ஒருத்தர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அவன் ஒன்னும் கடவுள்கிட்ட அருள் வாங்கி அப்படி இருக்கல, அவன் என்ன பண்ணிட்டு வந்திருப்பான்னு எனக்கு புரியுது. அவன் இங்க இருந்து போயிட்டு இந்த மனுஷங்களெல்லாம் பலி கொடுத்து அது மூலமா சக்தி பெறுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல போய் சேர்ந்திருப்பான். அதுவும் இல்லாம ஒரு பூவோட பேரை சொல்றாரு. அந்த பூ வந்து கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் பூக்குமா. அந்த பூ பக்கத்துல யாருன்னா போனாலே அவங்கள காயப்படுத்திருமா. இதனாலதான் அந்த போலீஸ்காரரி அந்த குடிசையில இருந்த பூ வந்து காயப்படுத்திருக்கும். அவன் திரும்ப வந்தப்ப அந்த பூ அவன் கையில இருந்தது. அது மட்டும் இல்ல, வெளியில அவங்களோட தோற்றம் வேணா பாக்குறதுக்கு இளமையா இருக்கலாம், ஆனா அவங்களோட பற்களுக்கு வயசாகி இருக்கும். அவங்களோட மனநிலை ஒரு அரக்கனோட மோசமான மனநிலைக்கு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ராஜாவோட பேரு பிரதாபன். இப்ப அந்த பிரதாபன் திரும்பி வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, அந்த பூவை கையோட கொண்டு வந்திருக்காரு. அந்த பூ 80 ஆண்டுக்கு ஒரு தடவை தான் பூக்கும். அப்படி பூக்கும் போது 3 குழந்தைகளோட இதயத்தை அந்த பூவோட கடாயில வறுத்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா, அவங்க என்ன வயதுக்கு திரும்பணும்னு நினைக்கிறாங்களோ அதே வயதுக்கு திரும்பிடுவாங்க. அவங்க எப்பவும் இளமையாவே இருப்பாங்க. பிரதாபனும் ஒவ்வொரு 80 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 குழந்தைங்களை கொண்டு அந்த பூவை சாப்பிட்டு தான் திரும்ப அவன் இளமையா இருக்கணும். இப்ப அவன் திரும்ப வந்திருக்கிறதும் அவனோட மனைவிக்கு அந்த பூவை கொடுத்து அவங்களும் இளமையா மாத்தி அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும் தான். இப்ப ஒரு சொல்லிட்டு இருக்கும்போதே பிரதாபன் பூ எடுத்து வடிவுக்கரசி கிட்ட கொடுக்குறாங்க. வடிவுக்கரசி அந்த கையில வாங்கிட்டு 3 குழந்தைங்க வேணுமே அப்படின்னு அவரை பார்க்கும்போது அவரோட பசங்க பேர பசங்க எல்லாருமே இதுல வந்து நிக்கிறாங்க. வந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, உங்களை பாத்துட்டு போனோம் தான் வந்தோம், எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பிரதாபனும் வடிவுக்கரசியும் அவங்க பேசிட்டு இருக்கும்போது பிரதாபன் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட பசங்கன்னு கூட பார்க்காம எல்லாரையும் வெட்டி கொன்னுட்டு அந்த 3 குழந்தைகளையும் பலி கொடுக்க ரெடி ஆகுறாரு. அதுக்குள்ள ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் வந்து பிரதாபனை கட்டி போட்டு உயிரோட எரிச்சிடுறாங்க. அவரை எரிக்கும் போது கேரள மேளம் வச்சு பயங்கரமா வாசிச்சிருப்பாங்க. அந்த சத்தத்துல வடிவுக்கரசி அங்கேயும் மயங்கி விழுறாங்க. அதுக்கப்புறமா வடிவுக்கரசியும் அந்த வீட்டை வெட்டி அடிச்சு விரட்டி இருப்பாங்க. அப்ப போனவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு இதுவரையுமே தெரிஞ்சிருக்காது. இப்ப அந்த ரூம்குள்ள போன அந்த 2 பசங்க வடிவுக்கரசியோட பழைய போட்டோ ஒண்ணு கிடைக்குது. அதை எடுத்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வடிவுக்கரசி அந்த வீட்டுக்கு அந்த பூவையும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த ஜீப்ல வந்துட்டு இருந்த அந்த பசங்களோட அப்பா அவங்க சொந்தக்காரர் அவரோட வீட்டுல இறக்கி விடுறாரு. இறக்கி விடும்போது அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க ஒருத்தங்க அவங்க குழந்தை அழும்போது அதை பயன்படுத்துறதுக்காக இந்த கேள்வியை பத்தி ஒரு பாட்டு பாடுறா. உடனே அவரும், நான் சொன்னதுக்கு சிரிச்சிங்கல்ல, எப்பயாவது நம்புறீங்களா? இது நான் கட்டின கதை கிடையாது, இந்த ஊரே 100 வருஷத்துக்கு மேல நம்பிட்டு இருக்கிற கதை. உடனடியா வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க வீட்டுல அந்த ரூம்குள்ள இருந்தவங்க ரூம் விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப அந்த பசங்களோட அம்மா கையில என்ன போட்டோ வச்சு பாத்துட்டு இருக்காங்கன்னு அந்த போட்டோ வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த போட்டோல இருக்கிறவங்க வடிவுக்கரசி தான். அதை பார்த்த உடனே அவங்களுக்கும் டவுட் வருது. நம்ம குழந்தைங்களை பக்கத்துல கூப்பிட்டு அவங்களோட இதயத்துல எதுக்கு காது வச்சு கேட்டாங்க? அநேகமா ஆல்ரெடி இவங்களுக்கும் அவங்க கதை பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. உடனே இந்த பசங்களை ஒரு ரூம்லயே வச்சு லாக் பண்ணிட்டு என்ன சத்தம் கேட்டாலும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த பாட்டி எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்ல அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த அடுப்புல ஒரு பெரிய கடாயில அவங்க எடுத்துட்டு வந்த பூ வெந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு பக்கத்துல 3 பாத்திரம் இருக்கு. அதுல ஒரு பாத்திரத்துல ஒரு குழந்தையோட இதயம் இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துருது. அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க, ரீச் பண்ண முடியல. கால் பண்ணிட்டு திரும்பும் போது அவங்க அந்த கிளவி பாத்துறா. அந்த பொண்ணு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க ஹஸ்பண்ட் உள்ள வந்துடுறாரு. வந்து அந்த ரூமோட கதவை தட்டிக்கிட்டு இருக்கும்போது பின்பக்கமா அந்த கிளவி அவரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பசங்களை பிடிக்க ட்ரை பண்ணுது. அந்த பசங்களை வெளியோட பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஒரு பொருள் மேல அவங்க கை வச்சதும் அந்த வீட்டு கதவு தானாவே முடிக்குது. அநேகமா அந்த காலத்துல இந்த மாதிரி சில டெக்னாலஜி வச்சுதான் அந்த வீடு கட்டியிருப்பாங்க போல. தான் இருக்க இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பொருளை தொட்டு திருகுனா கதவுகள் தானா மூடுற மாதிரி. இப்ப இந்த வீட்டுக்கு கெஸ்ட் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர்கிட்ட ஐயர் சொல்லிட்டு இருக்காரு, வருஷம் உங்க குடும்பத்துல இருந்து பண்ற பூஜை இந்த வருஷம் நீங்க தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த போலீஸ்காரங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பக்கத்தூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததை நான் கேள்விப்பட்டேன், அதுலயும் குழந்தையோட இதயத்தை தான் எடுத்திருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த டைம்ல டியூட்டில இருந்து ஏட்டுக்கிட்ட போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த வீட்டுல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்க போன அந்த வீட்டுக்காரர் அந்த கேள்வி திரும்ப வந்து அடிச்சு போட்டுறா. இப்ப அந்த பசங்க வீட்டுக்குள்ள எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு திசையில ஓடி எஸ்கேப் ஆக எவ்வளவு ட்ரை பண்ணியும் திரும்ப அந்த கேள்வி கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்ப அந்த பையன் கீழே விழுந்துறான். அந்த கேள்வி கையில இருந்து ஒரு கத்தி எடுத்து, நீ என் பக்கத்துல வரலன்னா அந்த பையன் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நிதானமா யோசிச்சு பக்கத்துல கீழே கிடந்த கீபோர்ட்ல அந்த பையன் ஃபர்ஸ்ட் ஒரு கேரளா மியூசிக் ஆன் பண்ணி விட்டால அந்த மியூசிக்கை கால் விரலால் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதை கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த பாட்டி காதுல கை வச்சுட்டு கீழே விழுந்துறாங்க. அந்த டைம் யூஸ் பண்ணி அந்த பசங்களும் அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள ஒரு ரூம்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த பாட்டி எழுந்திருச்சு அந்த மியூசிக் கீபோர்டு அடிச்சு உடைச்சிட்டு திரும்ப தேட ஆரம்பிக்குது. இங்க இந்த போலீஸ்காரங்களும் அந்த கதையை மொத்தமா கேட்டு முடிச்சிட்டு இந்த படத்துல அந்த வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கும், அதாவது மச்சி வீடு. அந்த ஊருக்கு புதுசா ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்க 2 குழந்தைங்களோட வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியுது. உடனடியா அங்க போய் ஆகணும்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்க வழியில இவங்க கிட்ட வழி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மச்சி வீடு எங்க இருக்கு, அந்த வீட்டுல 2 குழந்தைங்க இருக்கு, இப்பதான் ஒரு கேள்வியை பத்தி விசாரிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரும், ஆமா அந்த வீட்டுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு, அதை பார்க்கும் போதே நாங்க சந்தேகப்பட்டோம், அது அந்த குழந்தைகளை கடத்திட்டு போற கேள்வியா தான் இருக்கும், உடனே நீங்க போய் பாருங்க, நாங்க பூஜை முடிச்சிட்டு பின்னாலே வரேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த பசங்க எவ்வளவு ட்ரை பண்ணி அங்க இருக்கிற ஒரு பொருளை திருகி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது திரும்ப வந்து அந்த குழந்தைங்களை அடிச்சிடறா. அடிச்சதுல 2 குழந்தைங்களும் மயங்கி
பண்ணிடுறாங்க. அந்த 2 குழந்தைகளையும் அந்த பூ வந்து ஒரு கடையில வந்துட்டு இருக்குல்ல அந்த ரூம்குள்ள இழுத்துட்டு போய் போட்டுறா. இப்ப அந்த போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த கதவை திறக்க எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு தானா அந்த கதவை திறந்துருது. இப்ப கதவை திறந்ததும் வீட்டுக்குள்ள வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. சிங்கம்புலி அந்த ரூமை பாத்துறாரு. அந்த ரூம்குள்ள போனா அந்த கடையில அந்த பூ வெந்துட்டு இருக்கிறதும் ஒரு குழந்தையோட இதயம் அந்த பாத்திரத்துல இருக்கிறதும் இந்த 2 குழந்தைங்க மயங்கி கிடக்கிறதும் பாத்துறாரு. பார்த்து அந்த எஸ்ஐ கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு. எஸ்ஐ கேட்டு திரும்பறதுக்குள்ள அந்த கிழவி இவரையும் அடிக்க வந்துருது. இப்ப அந்த கிழவி அந்த எஸ்ஐ அடிச்சிட்டு இருக்கும் போதே சிங்கம்புலி அந்த 2 குழந்தைங்களும் தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அந்த வீட்டுல மாடியில இருக்க ஒரு அறையில கொண்டு போய் ஒளிய வச்சிடறாரு. இப்ப இந்த எஸ்ஐயும் அந்த பாட்டி கிட்ட ஒரு கதை சொல்றாரு. நானும் உன்னோட ஒரு பேரன் தான். உன் புருஷன் உன்னோட 3 பேர பசங்களை கொல்ல பார்த்தாருல அவங்களோட பையன் தான் நானு. நீங்க பண்ண அந்த ஒரு வேலையால அங்க பரம்பரையா நாடோடி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கோம். என் பேரும் பிரதாபம் தான். தாத்தா பேரு தான் எனக்கும் வச்சிருக்காங்க. சோ புரிஞ்சுக்க, இதுக்கப்புறமா இந்த மாதிரி குழந்தைங்களை கொலை பண்றதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கிழவி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த கிழவியை காலி பண்ண பாக்குறாரு. ஆனா அந்த கிழவி அவர் கையை தடுத்துருது. இப்ப திரும்பவும் ஒரு அடிச்சு போட்டுட்டு அந்த குழந்தைகளை தேடி போயிடுது. சிங்கமொழி பக்கத்துல இருந்து கேட்கிறாரு, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்க அவங்களோட பேரன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரும், நான் சும்மா சொன்னேன், நான் அவங்களோட பேரெல்லாம் கிடையாது. நான் போலீஸா யூனிஃபார்ம் போடும்போது முடிவு எடுத்துட்டேன். இந்த வாழ்க்கை நமக்காக இருக்க கூடாது, மக்களுக்காக வாழணும் அப்படின்னு. அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே சிங்கமொழிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே அவர் மேல மாடியில பதுக்கி வச்சிருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சிடணும்னு கூப்பிட்டு ஓடி வராரு. ஆனா கரெக்ட் டைம்ல அந்த கிழவி வந்து கதவை சாத்திடுறா. இப்ப அந்த கிழவி சிங்கம்புலி அடிக்கிறதுக்கு கிட்ட போறாங்க. ஆனா சிங்கம்புலி ஒரு மாதிரி வில்லத்தனமா அந்த கிழவியை பார்த்து லுக் விடுறாரு. கிட்ட போனா அவர் மேல ஒரே ஈரமா இருக்கு. அந்த கிழவிக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துருது. உடனே சிங்கம்புலி பக்கத்துல தொங்கிட்டு இருக்க விளக்க தூக்கி கீழே அடிக்கிறாரு. கீழே அடிச்ச உடனே தீப்பத்திக்குது. அவர் மேல எண்ணெயை ஊத்திட்டு வந்துதான் இந்த ரிஸ்க் எடுத்திருப்பாரு. இப்ப தீப்பத்தின உடனே அந்த கிழவியை கையோட இழுத்து பிடிச்சி அந்த நெருப்புல அந்த கிழவியும் சேர்த்து அழிச்சிடறாரு. அதாவது அவர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னால வரையும் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறோம், சோ எந்த பிரச்சனைக்கும் போகாம சுமூகமா ரிட்டையர் ஆயிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இருந்திருப்பாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எஸ்ஐ வந்த திலீபன் சொன்னதை கேட்டு தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவரோட உயிரை கொடுத்து அந்த கேள்வி அழிச்சிருப்பாரு. இப்ப அந்த எஸ்ஐயும் அந்த குழந்தைகளை தூக்கி வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ மொத்தமா தீ பிடிச்சி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. இப்ப அந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்ச உடனே இந்த ஸ்டோரியை ஸ்டார்டிங்ல ஜெயில போலீஸ்காரர் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அவர் கேட்கிறாரு, அந்த குழந்தைங்களை தான் நல்லபடியா காப்பாத்தினீங்களே, அப்புறம் நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போதான் இருட்டுல நின்னு பேசிட்டு இருந்தவர் வெளிச்சத்துக்கு வராரு. அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தது எஸ்ஐ திலீபன் தான். இப்ப திரும்ப கட் பண்ணா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அவர் ஒரு நாள் டியூட்டில வெளியே இருக்கும்போது அவர் வீட்டுல இருந்து கால் வருது. என்னங்க, யாருன்னே தெரியல, உங்க சொந்தக்கார பாட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, உங்களுக்கு இப்படி ஒரு பாட்டி இருக்கிறது என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே ஒரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க வெளியே நம்ம பசங்களோட தான் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை சொல்லி முடிச்சிட்டு ஜெயில இருக்க திலீபன் பயங்கரமா கத்தி அழுறாரு. அதை கேட்டுட்டு இருந்த போலீஸ்காரரும், அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, என்னோட பசங்களும் இப்ப இந்த கேள்விகிட்ட மாட்டிட்டு இருக்கா, என்ன ஆச்சு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கூட இருந்த 2 போலீஸ்காரங்களும் அவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே கட் பண்ணி கிரானிஸ் பிளேன் போட்டு படத்தை முடிச்சிருக்காங்க. இதோட இந்த படமும் முடிஞ்சது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம பிளாஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.